ஹாய் மக்களே! வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ஃப்ரைடேனா என்ன வரும்? சாமி கும்பிடணும், சாம்பார் வைக்கணும் இப்படி தான் தோணிட்டுருக்கும். ப்ளஸ் பசங்கள ஸ்கூலுக்கும் கிளப்பணும். இந்த ரைஸ் வாட்டர் அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணிய கழுவி ரோஜா செடியில ஊத்துனா, ரோஜா நெறைய மொக்கு வரும் அப்படின்னு அந்த கார்டனில வாங்குறப்போ அந்த அண்ணன் சொன்னாரு. ஸோ இது ஒரு டிப்பா நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாம்பார். இருந்த காய்கறில கொஞ்சமா போட்டு ஏன்னா பசங்க காய்கறி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் இருந்தா சாப்ட்டுருவாங்க. எப்படியோ ஒண்ணு உள்ள போலாம்ல. அதனால கருணக்கிழங்க வறுத்துட்டு தயிர் இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து எல்லா காயும் கட் பண்ணிட்டு சமைக்க மாட்டேன். எண்ணெய் காஞ்ச உடனே வடகம் இருக்கு இல்லைங்களா? நெறைய பேர் இப்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. செம்ம வாசனையா இருக்கும். அம்மா செஞ்சு குடுத்தது தான். எல்லா காயுமே அப்படியே கட் பண்ணி சைட் பை சைட் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நாமெல்லாம் சின்ன குழந்தையில பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு புடிக்காது, அந்த ஃபுட்டு புடிக்காதுன்னு நம்ப நெறைய சொல்லுவோம். இப்ப நம்ப பசங்க பார்த்தீங்கன்னா, "சாம்பாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. அது என் பசங்க மட்டும் தான் கேட்குறாங்களா? இல்ல உங்க பசங்களும் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோட்ரு போட்டேன். தண்ணி ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விடாம 2 நாளா காய்ஞ்சிருந்தது. ஸோ, அழகா அதுக்கும் விட்டுட்டு பூவெல்லாம் பார்த்துட்டு, திருப்பியும் அந்த காய் வதங்கிட்டு இருந்ததா, அப்புறம் திருப்பியும் வந்து சாம்பாருக்கே ரெடி பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப காலையில எந்திரிச்சோனே நம்ம மூடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கோ, அந்த டே எப்படி ஆரம்பிக்குதோ, அதுக்கேத்த மாரி தான் அந்த டே ஃபுல்லாவே போகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டேன். ஸோ, இன்னைக்கு ஃபுல்லாவே வேலை கார்டனிங் வேலையும், தண்ணி பாய்ச்சுறது, பூ பறிக்கிறது, தண்ணி செடிக்கு ஊத்துறது, இந்த மாரி நெறைய வேலை அரிசி கழுவுன தண்ணி, எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃப்ரெஷ் மைண்டோட முடிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எந்திரிக்கிறப்பயே ஒரு சிலவங்களுக்கு எனக்கு எப்படின்னா ஏதோ ஒரு பாட்டு ஹம்மிங்கா வரும். அந்த மாரி உங்களுக்கும் வருமான்னு சொல்லுங்க. அந்த பாட்ட டே ஃபுல்லா நம்ம வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். நான் கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் போட்டு தோசை கல்ல தான் வச்சு வறுப்பேன். ஏன்னா, ஏற்கனவே வந்து அத நான் அவிச்சு எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு. அதனால இன்னைக்கு ஃப்ரைடே முட்டை தோசை ஊத்துறீங்களான்னு கேட்டிங்கன்னா, பாப்பாக்கு வந்து டெய்லியும் டாக்டர் முட்டை, கடல குடுக்க சொல்லியிருக்காங்க. அவ வந்து வெயிட் கம்மியா இருக்கா. ஸோ, அதனால ஏதோ ஒரு தோசை, அதில முட்டைய கொஞ்சம் உடச்சி வச்சுட்டு, கொஞ்சம் கார சட்னி இருந்தா தான் மேடம் சாப்பிடுவாங்க. ஸோ, கார சட்னி ரெடி பண்ணதுனால, இன்னைக்கு அவங்களுக்கு முட்டை தோசை குடுத்தேன். அவங்களுமே ஹேப்பியா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில உங்களுக்கு என்ன சமையல் சின்ன வயசுல புடிக்காம இருந்தது? நம்ம பசங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் புடிக்காம இருக்கு. சாம்பாரா? ஃப்ரைடேவா? அப்படிங்கிற மாரி. எனக்கு எது பிடிக்காதுன்னா, சின்ன வயசுல எங்க அக்காவுக்கு கீரை சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கீரை கடஞ்சா தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப கீரை தண்ணி சாறுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. இப்ப வரைக்குமே எனக்கு பிடிக்காது. அந்த மாரி உங்களுக்கு எது பிடிக்கலன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.